எல்லாருக்கும் நான் நல்லது தான் நினைக்கிறேன். ஆனால் மற்றவங்க யாரும் எனக்கு நல்லது நினைக்கிறது கிடையாது. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான். ஆமாம், பழி வாங்குதல் இந்த எண்ணம் எப்போ தோன்றும்? நம்ம எப்போ நல்ல நல்ல விஷயங்களே மற்றவங்களுக்கு நினைக்கிறோம். ஆனால் அதற்கான பிரதிபலனாக அவங்க அதை நினைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒன்று நம்மளை கிண்டல் பண்ணுறது, இல்லை நமக்கு எதிர்மறையான எண்ணங்களை சிந்திக்கிறது, இதை மட்டுமே செஞ்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரி தருணங்களில் தான் பழி வாங்குதல் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும். நீங்கள் மற்றவங்களால நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம். ஆனால் பழி வாங்குதல் அதற்கு கண்டிப்பாக ஒரு தீர்வாக இருக்காது. நிஜமாகவே நீங்கள் அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தி கேலி கிண்டல் செஞ்சு உங்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினாங்கள்ல, அவங்க முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டணும். இன்னுமே நல்லா வாழ்ந்து காட்டணும். அவங்கள விட நல்லா வாழ்ந்து காட்டணும். அதுதான் சிறந்தான பழி வாங்குதலாக இருக்கும். அதை விட்டுட்டு நீ என்னை திட்டினல, நான் உன்னை திரும்ப இன்னும் மோசமாக திட்டுறேன் பாரு அப்படின்னு இருந்தால் அது பழி வாங்குதல் கிடையாது. உண்மையில் அது நீங்கள் உங்களையே இன்னும் கொஞ்சம் தரக்குறைவாக ஆக்கிக்கிறீங்க. உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க. உங்களுடைய இயல்பை மோசமாக்கிறீங்க. நீங்கள் அவங்களான்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய இயல்பு என்ன, உங்களுடைய பண்பு என்ன, அதை எதுக்காக நீங்கள் மற்றவங்களுக்காக மாற்றிக்கணும்? உங்களை ஒருத்தர் காயப்படுத்துகிறாங்க, உங்களை மோசமாக ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் நீங்கள் கிடையாது. நீங்கள் ஒருத்தர் ஒரு பொருளை உங்களுக்கு கொடுக்கும்போது அதை நீங்கள் வாங்கிக்கிட்டால் தான் அது உங்களுடையது. அதை நீங்கள் வாங்கலைன்னா யார் தந்தாங்களோ அது அவங்களுடையது தானே. அதே மாதிரி தான் வார்த்தைகளும். உங்களை ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னா அந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் அது உங்களுக்கானதாக இருக்கும். இல்லை அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா, அது அவங்களையே சாரும். அது இந்த செயல்களுக்கும் சொல்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். அதனால் பழி வாங்குதல் அப்படிங்கிறத உங்களை மேம்படுத்திக்கிறதுக்கும் அவங்கள எளிதாக எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிறதுக்குமா நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு மற்றொருவருக்கு நடந்திருந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இது ரொம்ப 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 கடினமான செயல் தான். ஆனால் இதை செஞ்சுட்டீங்கன்னு உங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை உங்களால் எளிதாக அடைய முடியும். ஆமாம், நான் உண்மையை தான் சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு விஷயத்தை இன்னொரு அதாவது மற்றவர் பார்வையில் இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது அந்த விஷயத்தோட தன்மை ரொம்பவும் மாறுதலாக தான் நமக்கு தெரியும். உண்மை ரொம்பவும் சுலபமாக நமக்கு விளங்கும். அந்த விஷயத்துலேருந்து இப்போ ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தினாங்கன்னா அது எதற்காக நடந்தது, இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், இது எப்படி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கலான்னு பல விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னும் சொல்லப்போனால் நிதானம் வரும். இவ்வளவு தானா, அந்த எந்த மனிதர் உங்களை காயப்படுத்தினாங்களோ அவங்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவ்வளவு தானே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எளிதாக அவங்கள கடந்து போங்க. உங்கள் கூட இருக்கிறதுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறதுக்கும் இன்னும் சிறந்த பண்புடைய மனிதர்களுக்கான இடம் உங்களுக்கு நீங்களே அமைச்சு தரீங்கன்னு நினச்சிக்கோங்க. யார் ஒருத்தர் உங்களை காயப்படுத்தி சந்தோஷப்பட்டாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் நல்லா வாழணும். அவங்கள விட நல்லா வாழணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு அர்த்தம் சேர்த்ததாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இதுதான் சிறந்த பழிவாங்க.